ரொம்ப குறைவான விலைக்கு 13 ரூபாலேருந்து போட்டிருக்கோம். அப்போம்லாம் கம்மி சாப்பாடு ரேட்டில் கம்மி. இட்லி 75 பைசா, வடை 75 பைசா, தோசை 75 பைசா தான். இப்போ தான் எல்லாம் விலை கூட. அதிகமான அவியல் அவியல் கோஸ் பொரியல். இன்னைக்கு என்ன கூட்டுனா? இன்னைக்கு வந்து கருணக்கிழங்கு மசியல், பீட்ரூட்டு பொரியல், வத்த குழம்பு, ரசம், மோர், பாயாசம், சாம்பார். நாங்கள் வீட்டாளுக்கு தான் பண்ணுறோம், அதனால் ஒரே கை தான். வெளியாளுக்கெல்லாம் போட மாட்டோம். வீட்டில் உள்ள ஆளுக்கு தான், வீட்டுக்கு ஹஸ்பண்டு தான் சமையல் பண்ணுவாங்க. அவங்க தான் பண்ணுறோம். அவங்க சமையல் மாஸ்டர், நாங்கள் எடுபடி வேலைக்கு. ரெசிடென்ட் ஆஃபீஸு வந்து பத்திர ஆஃபீஸ், அது ஆளுக்கு ஃபுல்லாக இங்கே வருவாங்க. மெயின் நிறையா நிமிஷம் வத்த குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு வருவாங்க. நான் இங்கே இப்போ கல்யாணம் முடிச்சு வந்து 25 வருஷம் ஆகுது. எனக்கு ஊர் அருப்பக்கோட்டை சொந்த ஊர். இங்கே கல்யாணம் முடிச்சு வந்த ஊர் இது. இங்கே சாப்பாடா நான் வரும்போது 30 ரூபா ஞாபகம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ போக போக அப்படியே கூட்டிகிட்டு 70 ரூபா 80 ரூபா அப்படியே 10 ரூபா கூடி இன்னும் இப்போ 100 ரூபா வந்துட்டு. அண்ணன் தான். அண்ணன் அவங்க அக்கா ஒரு அக்கா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, ரேவதி அம்மானு. அவங்களுக்கு பின்னால் இப்போ தம்பி. நான் சமைப்பேன், கூடமாட சப்போட்டு. ரொம்ப முக்கியம் பண்ணுற சமையல் போல் அவங்க தான். இப்போ வத்த குழம்பு நல்லா இருக்கும்னு பாக்கெட்டு வேண்டோ வாங்கிட்டு துட்டு கூட கொடுத்து கேட்பாங்க. நம்மளால தான் கொடுக்க முடியாது, ஏன்னா வத்த குழம்பு போட்டிங்கலாம் விலை அதிகம். அதனால் நம்ம கட்டுப்படி ஆகாது. அதனால் மெயினாக கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். மக்களே வணக்கம். நான் இருக்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம். இந்த ஒட்டப்பிடாரத்தில் ஒரு சாப்பாட்டு கடையில் சாப்பிட வந்திருக்கிறேன். சைவ சாப்பாட்டு கடை, அதாவது ரேவதி மெஸ். ரொம்ப ருசியான சாம்பார் குழம்பு, ஒத்த குழம்பு, ரசம், இந்த மூணுமே இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று. இது என்ன தம்பி? தக்காளி. சரி சரி. இன்னைக்கு கூட்டு வந்து கருணைக்கிழங்கோட மசியல் கூட்டு, பீட்ரூட் பொரியல். இந்த கடையில் ஏற்கனவே ஒரு முறை நான் சாப்பிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சாம்பார் சாப்பிட்ட கடைகளில் இந்த கடையும் ஒன்று. அதனால தான் மறுபடியும் இந்த கடையை ஒரு வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு குடும்பத்தார் மட்டும் சமைக்கிறாங்க. 4 தலைமுறையாக அந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. 13 ரூபாயில சாப்பாடு கொடுத்துருக்குறாங்களாம் அவங்க தாத்தா காலத்தில். 13 ரூபாயிலேருந்து மெல்ல மெல்லமாக கூட்டி இன்னைக்கு 100 ரூபாய் ஒரு சாப்பாடு. ரொம்ப இந்த கடையை வந்து ஆக ஓகன் புகழணுமா அப்படின்னா புகழத்தான் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய நபர்களுக்கு வந்து சாம்பார் ரொம்ப விருப்பமான ஒரு குழம்புகள்ல ஒண்ணு. அதுவும் கடைகள்ல நிறைய பகுதிகளில் கடை சாம்பார்னா சில இடங்களில் சுமாராக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கடை சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மறுபடியும் அந்த கடைக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படிங்கிற வந்ததே இந்த சாம்பாருக்காக தான். இந்த கடையில் சாப்பிட்டு போறவங்க கொஞ்சமா ஒரு பாக்கெட்ல வத்த குழம்பும் கட்டிட்டு போகக்கூடிய வாடிக்கையாளர் நிறைய பேர் இருக்கிறா சொல்றாங்க. சாம்பாரும் வத்த குழம்பும் இந்த ஒரு சைவ ஹோட்டல்ல ரொம்ப நல்லா இருக்கு.
ஏன்னா ஒவ்வொரு ஊர்கள்லையுமே சைவ சாப்பாட்டு கடைகளில் குழம்பு ரொம்ப நல்லா நம்ம ஞாபகத்திலே இருக்கிற மாதிரியான ருசியில் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில கடைகள் இருக்கும் நிறைய ஊர்களில். ஏன்னா சில பகுதிகளில் நல்லாவே இல்லாட்டா கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லலை, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறதுனால தான் இந்த குழம்புகளை பற்றி நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன். இந்த தம்பி வந்து, இந்த தம்பி தான் ஓனர், உங்கள் அப்பா தான் சமையல். என்ன தம்பி உன் பேர்? கோமதி நாயகம். இந்த தம்பியோட சர்வீஸை சொல்லவே ஆகணும். தம்பி ஒரு ஆள் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுறாரு, விழுந்து விழுந்து கவனிப்பார். இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். மற்ற ஆட்கள் வந்தாங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருப்பாப்புல. விலை எடுக்க கேட்கவே வேணாம், உங்களுக்கு அது வேணும் இது வேணும், நீங்கள் கேட்காமே பார்த்து பார்த்து ரொம்ப வேகமாக வைக்கக்கூடியது. காலேஜ் படிக்கணும் தம்பி, காலேஜ் படிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவியாகவும் இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப சில பகுதிகளெலாம் போனோம்னா சர்வீஸை பார்த்தே சில பேருக்கு விரும்பி போவாங்க. சில பேர் சர்வீஸ் சரியில்லைன்னா அந்த கடைக்கு போக மாட்டாங்க. இந்த கடையில் சாப்பாடும் சரி, அவங்களோட சர்வீஸும் சரி, ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சாப்பாட்டு கடையை இந்த பகுதியை கடந்து போகிறவங்க வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டவங்களும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக போதுங்க. இது வந்து வேற காய்கறிலாம் சேர்க்க மாட்டீங்கன்னாக்கா? சுண்ட வத்தலும் மசாலாவும் சரி. நல்லெண்ணெயா? இந்த மசாலா வந்து உங்களோட தயாரிப்பு தான், வீட்டிலேயே கடையில் வாங்க மாட்டீங்க? ரொம்பவும் காரம் இல்லாம இருக்கு. சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம். ஏன்னா சில பகுதியில் ஒரு முறை வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் வத்த குழம்பு சிலர் வாங்குவாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வத்த குழம்பு நீங்க 2-3 முறை கூட வாங்கி சாப்பிடலாம். காரம் கிடையாது. நல்லா இருக்கு. நான் வந்து சாம்பார் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப வத்த குழம்பு சாப்பிட்ட பிறகு ரெண்டுக்கும் போட்டி வச்சா ரெண்டுமே நல்லா இருக்கு. வத்த குழம்பு ஃபேமஸான கடை. இந்த சாம்பார்ல ரசம் சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆமா, இந்த சாம்பாருக்கு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போதுங்க. சரிங்க. நல்லா இருக்கு. சாம்பாரோட சேர்த்து ரசத்தை ஊற்றி நல்லா குழச்சி அடிக்கிறது நிறைய பேருக்கு விருப்பமான ஒண்ணு. எனக்கும் அப்படி. ஆமா, இந்த கடையோட ரசமும் நல்லா இருக்கு. நம்ம வந்து இது விளம்பர வீடியோலாம் கிடையாது, காசு வாங்கிட்டுலாம் வீடியோ பண்ணுறது கிடையாது. நல்லா இல்லாத ஒரு சாப்பாட்டை போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு. இந்த கடையை நம்ம சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக வீடியோ பதிவு. நம்ம வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம், ஓசி சாப்பாடும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் வந்து அப்புறம் கமெண்ட் பண்ணுவீங்க ஓசி சாப்பாடுன்ட்டு. 100 ரூபாய், நானும் கேமராமேனும் 200 ரூபாய் கொடுத்து 2 சாப்பாடு சாப்பிட்றோம். இன்னும் உனக்கு பிடிக்கலடா? வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் போன முறை வத்த குழம்பு சாப்பிடல, சாம்பார் தான் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. வத்த குழம்பு சாம்பாருக்கு ஈக்குவலா அட்டகாசமா இருக்கு. பாயாசமும் வச்சிருக்கிறாங்க. இந்த பாயாசத்துல அப்பளத்தை நொறுக்கி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இருக்கு. எதுக்கு? காக்கா சரி சரி.
போதுங்க. இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்புனா எதுண்ணே? முக்கியமான குழம்புன்னு சொன்னாங்கன்னா வத்த குழம்பு, சொதி குழம்பு. சொதி குழம்பா? வத்த குழம்பு, சொதி குழம்பு இங்கே வந்து ஆக்சுவலாக கிடைக்காது. அது வந்து கட்டுப்படி ஆகாது. வந்து இது கிராமத்தில் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? இங்கே வந்து விலைவாசிக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் பண்ண முடியும்.